Cinderella. ஒரு காலத்தில் மிகவும் தூரத்தில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு நல்ல மனசுள்ள மென்மையான பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் ஸ்டெப் மதர் மற்றும் 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸுடன் வாழ்ந்தாள். ஆனால் அவர்கள் சிண்ட்ரெல்லாவை மிகவும் மோசமாக நடத்தினார்கள். சிண்ட்ரெல்லா தரைய துடை, ஜன்னல சுத்தம் பண்ணு, என் ஷூவை பாலிஷ் பண்ண மறக்காத. அவள் எல்லா வேலைகளையும் செய்தாள். அடுப்பங்கரை அருகே தூங்கினாள். கிழிந்த துணிகளைத்தான் அணிந்தாள். அதே நேரத்தில் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் எல்லா வசதியிலும் வாழ்ந்தார்கள். சிண்ட்ரெல்லா மனசுக்குள் சொன்னாள், ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். ஒரு நாள் ராஜ்யம் முழுவதும் ஒரு அரச அறிவிப்பு ஒலித்தது. அரசரின் ஆணைப்படி எல்லா இளம்பெண்களும் அரச மாளிகை விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இளவரசர் தன் மணமகளை தேர்வு செய்வார். இதை கேட்ட ஸ்டெப் சிஸ்டர்ஸ் மிகவும் உற்சாகமடைந்தார்கள். இளவரசர் கண்டிப்பா என்னைத்தான் தேர்வு செய்வார் என்று அவர்கள் பெருமையாக பேசினார்கள். சிண்டரெல்லாவுக்கும் விருந்துக்கு போக ஆசை வந்தது. அதுக்கு ஸ்டெப் மதர் எல்லா வேலைகளையும் முடிச்சு போட நல்ல Dress இருந்தா மட்டும் நீ வரலாம் என்றாள். சிண்ட்ரெல்லா வேகமாக வேலை செய்தாள். அவள் தன் அம்மாவின் பழைய உடையை எடுத்து சரி செய்ய முயன்றாள். ஆனால் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அதை கிழித்து அவளை அழவைத்தார்கள். தனியாக அமர்ந்து சிண்ட்ரெல்லா அழுது கொண்டிருந்தபோது ஒளி மின்னியது. என் செல்ல குட்டி அழுக கூடாது. அவள்தான் சிண்ட்ரெல்லாவின் தேவதையம்மா. அற்புதமான மந்திரங்கள் நடந்தன. ஒரு பூசணி ரதமாக மாறியது. எலிகள் குதிரைகளாக மாறின. சிண்ட்ரெல்லா ஜொலிக்கும் அழகான கவுல் அணிந்தாள். ஆனால் என் செல்லக் குழந்தையே, இதை கவனமாக நினைவில் வை. இந்த மந்திரம் நிரந்தரம் அல்ல. நள்ளிரவு 12 மணி அடித்தவுடன் நீ அவசியமாக வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று தேவதை எச்சரித்தாள். சிண்டரெல்லா மந்திர அரச வண்டிக்குள் அமர்ந்து அரண்மனை நோக்கி புறப்பட்டாள். அரண்மனையில் சிண்டரெல்லா உள்ளே நுழைந்ததும் எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இளவரசர் அவளை பார்த்ததும் மயங்கினார். நடனத்திற்கு வருவீர்களா? வருகிறேன். அவர்கள் நடனமாடினார்கள், சிரித்தார்கள், பேசினார்கள். ஆனால் கடிகாரம் 12 மணியை நெருங்கியது. நான் போகணும். சிண்ட்ரெல்லா ஓடினாள். அவள் ஓடும்போது ஒரு கண்ணாடிச் செருப்பு படிக்கட்டில் விழுந்தது. இளவரசர் கண்ணாடிச் செருப்பை எடுத்தார். இந்த செருப்புக்கு பொருந்தும் பெண்ணை நான் கண்டுபிடிப்பேன் என்று இளவரசர் உறுதி எடுத்தார். அரசர் ஆட்கள் வீடு வீடாக சென்றனர். பல பெண்கள் கண்ணாடி செருப்பை அணிந்து பார்த்தனர். ஆனால் அது யாருக்கும் பொருந்தவில்லை. ஸ்டெப் சிஸ்டர்ஸ் செருப்பை அணிய முயன்றார்கள். ஆனால் அது பொருந்தவில்லை. அப்போது சிண்ட்ரெல்லா முன்னே வந்தாள். அவளும் முயற்சி செய்யலாம் என்று இளவரசர் சொன்னார். செருப்பு அவளுக்கு சரியாக பொருந்தியது. நீயே என் மர்ம இளவரசி. அப்படியே சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அது ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருந்தது. சிண்ட்ரெல்லா தன் ஸ்டெப் மதர் குடும்பத்தை மன்னித்தாள். அவள் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள். அவர்கள் அனைவரும் என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். Subscribe for more videos.